வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்ரா. நீங்க கேட்க போறது நீ தீயா இல்லை தென்ஷலாவோட 100வது எபிசோட். கிட்டத்தட்ட 100 அத்தியாயங்கள். எப்படி இவ்ளோ நாள் தொடர்ந்து எழுதினேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. ஸோ அதையும் தாண்டி நான் எனக்கு பிடிச்ச என்னோட இந்த காதல் கதையை எழுதிட்டே இருக்கேன். இன்னுமே தொடர்ந்து எழுத தான் போறேன். மறக்காம என்னுடைய கதைகள் எல்லாத்தையும் முழுதா கேட்டுட்டு கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல சரியா என்னால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. சண்டே ஒரு நாள் தான் லீவ் எடுப்பேன். மற்ற நாளெல்லாம் டெய்லியுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவேன். இப்போ சில பல வேலைகளா அங்கேயும் இங்கேயும் ஓட வேண்டி இருந்தது. அதனால என்னால போட முடியல. இனி கண்டிப்பா டெய்லியும் உங்களுக்கு என்னோட கதை வந்துடும். ஓகே, இன்னைக்கு கதைக்குள்ள போலாமா மக்களே? சஞ்சய், வாசு, திவ்யா, சீதா என அனைவரும் ராகவனுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு கிளம்பிவிட அந்த குழந்தைகளும் ஆசிரமத்திற்கு கிளம்பிவிட்டனர். இப்போது ராகவன் சோபாவில் அமர்ந்திருக்க மது படுக்கை அறை நிலவில் மார்பின் குறுக்கே கையை கட்டி ராகவனையே பார்த்தபடி நின்று இருந்தார். மதுவை பார்த்த ராகவன் சாரி என்றார். மது அமைதியாகவே நின்று இருந்தார். அதான் சாரி சொல்லிட்டேன்ல, வாயை தொடர்ந்து பேசினாதான் என்னவா என்றபடியே ராகவன் மதுவின் பக்கம் வர ஒரு 10 நிமிஷம் நான் உங்க கூட பேசாம இருந்ததுக்கு இவ்வளவு கோபப்படுறீங்களே. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் என் கூட பேசவே இல்லை. எனக்கு எப்படி இருந்திருக்கும் என்றாள் மது. சரி, தப்புதான். இப்ப என்னதான் பண்ண சொல்ற என்றான் ராகவன். ப்ராமிஸ் பண்ணுங்க, நான் என்ன தப்பு பண்ணாலும் என் கூட பேசாம இருக்க மாட்டேங்கன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க என்று மது சொல்ல, நாளை நடக்க போவதை நினைத்த ராகவன், இந்த ரூல்ஸ் நம்ம 2 பேருக்கும் தானே என்றான். அவனை நிமிர்ந்து பார்த்த மது, என் புருஷன் என்னைக்கு தப்பு பண்ண மாட்டார் என்றார் நம்பிக்கையோடு. உதிரி குவித்து ஊதிய ராகவன், நானும் மனுஷன்தான், தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குடி. ஒருவேளை எனக்கு சரின்னு பட்டது உனக்கு தப்பா கூட தெரியலாம் என்றான் ராகவன். இல்ல, உங்களுக்கு சரின்னு பட்டது எனக்கும் சரின்னு தான் படும் என்று மது சொல்ல, தன் மேல் மழை போல் நம்பிக்கை வைத்திருக்கும் மனைவியை பார்த்து ஆச்சரியப்பட்டுத்தான் போனான் ராகவன். இப்போ சொல்ற, நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் கூட பேசாம இருக்கவே மாட்டேன். அதே மாதிரி நீயும் இருக்கணும் என்று ராகவன் சொல்ல, என்று மது தன் முன்னே நின்ற தன் கணவனை இறுக்க கட்டிக்கொண்டாள். மது அன்று வைத்திருந்த மல்லிகையின் வாசம் நாசியில் ஏறி ராகவனை பாடாய்படுத்த அவளை அள்ளி எடுத்துக்கொண்டே படுக்கை அறையில் நுழைந்த ராகவன் அவளை மெத்தையில் கிடத்துவிட்டு அவளின் வஸ்திரத்தில் கை வைக்க அவனின் கையை பிடித்துக் கொண்ட மது அவனின் விழிகளை ஆள பார்த்தபடி, எனக்கு டாக்டர் என்று ஆரம்பித்த மதுவின் குரல் ராகவனின் இதழ் அணைப்பில் அடங்கி போனது. அவளின் அதிரங்களை அவன் அதிரங்கள் சிறைப்பிடிக்க அவளின் வஸ்திரங்களுக்கு விடுதலை கொடுத்த ராகவன் அவளை முழுவதும் ஆண்டு விட்டுதான் விலகி படுத்தான். அவனின் வெற்று மார்பில் அன்று இரவு முழுக்க துயில் கொண்டாள் மது. எந்த நெருக்கம் அடுத்த நாள் இரவு இருக்காது என்பதை அறியாது. சீதா ஆதித்யன் நிச்சயதார்த்தம் நடக்க போகும் ராகவனின் அரண்மனை மின் விளக்குகளாலும் பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டு அவ்வளவு அழகாக இருந்தது. அவர்களின் நிச்சயதார்த்தத்தை மாலையில் நடத்தத்தான் திட்டமிட்டு இருந்தான் ராகவன். அன்றைய மாலை வேலையெல்லாம் முடித்து 5 மணிக்கெல்லாம் அரண்மனைக்கு வந்து விட்டான் ராகவன். மது அவளது அருகில் வான நீல நிற புடவை கட்டி கழுத்தில் ஒரு வைர ஆரம் அணிந்து வைரத்தோடு ஜிமிக்கி அணிந்திருந்தார். நீண்ட தன் சிகையை பொன்னலிட்டு காதோரம் அழகாக 2 ரோஜா பூவை வைத்திருந்தாள். கண்ணாடி முன்பு நின்று தன்னை பார்த்து கொண்டிருந்தாள் மது. அந்த சமயம் ராகவன் அறைக்குள் வந்தவன், தினமும் வளர நிலா போல என் பொண்டாட்டி அழகும் கூடிட்டே போகுதே, காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டபடியே அவளின் அருகே வந்து அவளை அணைத்தவன், அதுக்கு காரணம் என் புருஷன் என்ன சந்தோஷமா வச்சிருக்கார், அதுதான் என்று சொன்னபடியே ராகவனின் கோட்டை கழட்டி கையில் வைத்தவள் டையையும் கழட்டி சட்டை பட்டனை எல்லாம் கழட்டியவள், சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க என்று அவன் அணைப்பிலிருந்து அவள் நகர போக அவளை நகர விடாமல் செய்தவன் அவளின் சிவந்த அதரங்களில் முத்தமிட போக அவள் உதட்டில் கை வைத்து மூடிக்கொண்டவள், டைம் ஆச்சு மாமா, பிளீஸ் போய் குளிச்சுட்டு வாங்க என்று சொல்ல, நோ என்றான் ராகவன். என்ன நோ என்றாள் மது.
அவளின் நெற்றி ஓரம் சரிந்து விழுந்து கிடந்த முடியை தன் ஒரு விரலால் நகர்த்தியவன், இப்போ நீ உன் கையை எடுக்கணும். அவசரமா எனக்கு ஒரு முத்த வேணும் என்று அவன் சொல்ல, "ம்ஹும்" என்றாள் மது வாயிலிருந்து கையை விலக்காமல். புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும், அதான் நம்ம நாட்டு ரூல்ஸ், மீறாதடி என்று அவள் கையை அவன் விலக்கி தேன் உண்ணும் வண்டை போல மதுவின் மொத்த சக்தியையும் முத்தமிட்டு முத்தமிட்டே அவன் உறிஞ்சிவிட, மது அவனது சட்டை காலரை இரு கைகளாலும் இறுக்கி பிடித்துக் கொண்டிருந்தாள். முத்தமிட்டு அவன் விலக அவள்தான் கண்களை மூடி மௌன நிலைக்கு சென்று விட்டாள். இன்னும் அவளின் கைகள் அவன் சட்டை காலரை விட்டு விலகவில்லை. மது என்று அவன் அழைக்க, "ம்" என்றாள் அவள். "மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க, நான் குளிக்க போகணும்" என்று அவள் சொன்ன அதே வசனத்தை இவனும் சொல்ல, அப்போதுதான் அவன் முத்தமிட்டதில் மயங்கி கிடந்ததை உணர்ந்த மது தன் உதட்டை புறங்கையால் துடைத்துவிட்டு அவனை பார்க்காமலேயே தரையை பார்த்தபடி, "சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க, நான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன்" என்று மது சொல்ல, "மேடம் என்ன பார்க்க மாட்டீங்களோ" என்றான் ராகவன். "இப்ப போறீங்களா இல்லையா என்று நிமிர்ந்து ராகவனை பார்த்து மது சொல்ல, அவளை பார்த்து கண்ணடித்தவன், "குளிச்சுட்டு வந்து வச்சுக்கிறேன்" என்று சொல்லிவிட்டு குளியல் அறைக்குள் ராகவன் சென்று விட, அவன் முத்தமிட்ட அதரங்களை புறங்கையால் துடைத்தவள் அவன் ஏற்படுத்திய காயம் வெளியில் தெரியாமல் இருக்க உதட்டு சாயம் எடுத்து போட்டுக்கொண்டு காயத்தை மறைத்துக் கொண்டாள். குளித்துவிட்டு பூந்துவாளையோடு வெளியில் வந்தவன் உதட்டு சாயம் தடவின தன்னவளின் அதரங்களை பார்த்துவிட்டு, "என்னடி இது, உனக்குதான் லிப்ஸ்டிக் போட்ட பிடிக்காதே, இப்போ லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டிருக்க" என்று அவன் சொல்ல, "எல்லாம் உங்களாலதான், கடிச்சு வச்சு காயம் பண்ணி வச்சிருக்கீங்க" என்றாள் மது. "எங்க காட்டு" என்று அவளின் பக்கம் வந்தவனை, "அங்கேயே நில்லுங்க, நீங்க கிட்ட வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், முதல்ல ட்ரெஸ்ஸா மாத்திட்டு கிளம்புங்க" என்று மது சொல்ல, "சரிங்க மேடம்" என்று சொல்லிவிட்டு தனக்காக தன்னவள் எடுத்து வைத்திருந்த உடையை எடுத்துக்கொண்டு உடை மாற்றும் அறைக்குள் சென்றவன் அடுத்த 10 நிமிடத்தில் உடை மாற்றிவிட்டு வெளியில் வர, வான நீல நிற சட்டை அணிந்து கோட் சூட்டோடு அம்சமாக வந்த கணவனை பார்த்த மது இமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். "சைட் அடிச்சது போதும், கிளம்பலாம் வாடி" என்று ராகவன் சொல்ல, "ம்" என்று மது அவனோடு சென்றார். நிச்சயதார்த்தத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த அனைவரும் ஒவ்வொருவராய் வந்து கொண்டிருக்க, சஞ்சய், திவ்யா, வாசு என எல்லாரும் வரவேற்பறையில் தான் இருந்தனர். மாடிப்படியிலிருந்து தன் மனைவியோடு கைகோர்த்தபடி ஜோடியாக ராகவன் இறங்கி வர, ராகவனையும் மதுவையும் பார்த்த அங்கிருந்த அனைவருக்கும் 2 கண்கள் போதவில்லை. வாசுவின் பக்கத்துல இருந்த சஞ்சயிடம், "டேய் சஞ்சய், நிச்சயம் முடிஞ்சதும் மச்சானுக்கும் மதுவுக்கும் சுத்தி போடணும்டா" என்றான் வாசு. "நானும் அதையேதான் மாம்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன்" என்றான் சஞ்சய் ராகவனையும் அவன் அண்ணியையும் பார்த்து கொண்டே. வரவேற்பறைக்கு வந்த ராகவன், "சஞ்சய், வாசு எல்லாம் ரெடி தானே" என்று கேட்க, "எல்லாம் ரெடி தானா" என்றான் சஞ்சய். "சரிங்க, நீங்க இங்க இருங்க, நான் சீதா ரெடி ஆகிட்டாளான்னு பார்த்துட்டு வரேன்" என்று மது சொல்லிவிட்டு அங்கு நின்று இருந்த திவ்யாவை பார்த்து, "திவ்யா வா, சீதா ரெடி ஆகிட்டாளான்னு பாப்போம்" என்று தன் நண்பியை அழைத்துக் கொண்டு மது திவ்யாவோடு சீதாவின் அறைக்குள் நுழைய, அங்கு மேக்கப் செய்யும் பெண்கள் சீதாவிற்கு அலங்காரம் செய்து முடித்து நெற்றி சூட்டியை மாட்டிக்கொண்டிருந்தார்கள். "சீதா" என்று அழைத்தபடியே மது அவள் அறைக்குள் நுழைய, "அண்ணி" என்றபடியே எழுந்தாள் சீதா. "சீதா ரொம்ப அழகா இருக்கு" என்றாள் மது. "ஆமா சீதா, இந்த பிங்க் கலர் லெஹங்கா உனக்கு ரொம்ப அழகா இருக்கு" என்றாள் திவ்யா. "தேங்க்யூ அண்ணி, நம்ம 3 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துப்போமா என்று சீதா கேட்க, "ம்" என்றாள் மது. அதைத் தொடர்ந்து மூவரும் செல்ஃபி எடுத்துக்கொள்ள, சஞ்சய் வந்து சீதாவின் அறை கதவை தட்டினான். "அனிமா, அண்ணா உங்களை கூப்பிட்டாங்க" என்று சஞ்சய் சொல்ல, "இதோ வரேன் குழந்தைனாரே" என்று மது திவ்யாவிடம், "திவ்யா, நீ சீதா கூட இரு, நான் வெளியே போய் பாக்குறேன்" என்று சொல்லிவிட்டு வெளியே சென்ற மது தன் கணவனிடம் சென்றாள். "என்னங்க கூப்பிட்டீங்களா" என்று மது கேட்க, "ம், ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர டைம் ஆச்சுல, அதான் கூப்பிட்டேன். அது மட்டும் இல்லாம சாக்லேட் சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதான்" என்று ராகவன் சொல்ல, "எது, சாக்லேட்டா" என்றாள் மது. "ம், ஆமா, நீ போட்டிருக்க லிப்ஸ்டிக் சாக்லேட் ஃபிளேவர் தானே"
என்று ராகவன் மெதுவாக அவளுக்கு மட்டும் கேட்கும்படி சொல்ல மதுவின் கண்ணங்கள் சூடேறியது. சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க? எல்லாரும் உங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க என்று மது சொல்ல, எவன் என்ன பார்த்தா எனக்கு என்ன? உன்னை பார்க்கத்தானே எனக்கு தோணுது என்றான் ராகவன். அதற்குள் மச்சான் என்றபடியே வாசு அவர்களின் பக்கம் வர ராகவனின் பக்கம் இருந்த மதுவை பார்த்த வாசு, மதுமா ஃபுட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீ போய் டேஸ்ட் பண்ணி பாத்துருமா என்று சொல்ல, சரிண்ணா, நான் போய் பாக்குறேன் என்று மது அங்கிருந்து நகர ராகவனை பார்த்த வாசு, டே மச்சான், இன்னும் கொஞ்ச நேரத்துல மதுவோட அப்பா கிருஷ்ணமூர்த்தி இங்க வரப்போற, நீ என்னடா டென்ஷனே இல்லாம இருக்க என்று வாசு கேட்க, டென்ஷன் ஆனா மட்டும் எல்லாம் மாறிடுமா என்று கேட்டான் ராகவன். சாரி, என் அப்பா கிட்ட வேத அங்கிள் உயிரோட இருக்கிற விஷயம் உனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், நீ அதையே மெயின்டைன் பண்ணு என்று வாசு சொல்ல ராகவன் அமைதியாக இருந்தான். என்னடா ராகவா, நான் பேசிட்டு இருக்க, நீ அமைதியாவ இருக்க என்றான் வாசு. அவனின் தோல் மேல் கை போட்ட ராகவன், டே, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள போய் பிறட்டு பித்தலாட்டம் ஒளிவு மறைவெல்லாம் இருக்கவே கூடாதுடா என்று ராகவன் கூற தன் தோளில் போட்ட கையை எடுத்து விட்ட வாசு, அந்த ஈர வெங்காயம் எல்லாம் எனக்கும் தெரியும், சொல்றது கேளுடா, உண்மை மட்டும் மதுவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு தெரிஞ்சாலே பயமா இருக்குடா என்று வாசு சொல்ல, அதற்குள் மது அவர்களின் பக்கம் வந்தவள், என்னங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க என்று சொல்ல, இதை கேட்ட ராகவன், சஞ்சய் எங்க என்று கேட்க, இதோ எங்கதான் இருக்கான் பாரு என்று வாசு சொல்ல, சஞ்சய் என்று அழைத்தான் ராகவன். ராகவன் குரலை கேட்ட சஞ்சய் ராகவனின் பக்கம் வந்து, சொல்லுங்கண்ணா என்றான். உன் மாமா வந்துட்டாராம், வா போய் வெல்கம் பண்ணுவோம் என்று ராகவன் சொல்ல, இல்லண்ணா நான் வரல என்றான் தயங்கியபடியே சஞ்சய். சஞ்சய், உனக்கு எப்படி ஆதித்யனை பிடிக்காதோ எனக்கும் பிடிக்காது, ஓகே? இப்போ நாம அவனை வெல்கம் பண்ண போறது உனக்காகவோ இல்ல எனக்காகவோ இல்ல, சீதாவுக்காக, கமான் என்றான் ராகவன். அண்ணன் பேச்சுக்கு மறு பேச்சு இது, சரிண்ணா என்றான் சஞ்சய். அதன் பிறகு சஞ்சய், ராகவன், மது, வாசு என நால்வரும் மாப்பிள்ளை வீட்டாரை வரவேற்க வாசல் வரை சென்றனர். சாத்விகா, சௌந்தர்யா, ஆதித்யன் மூவரும் காரில் இருந்து இறங்க ஆதித்யனை பார்த்த அனைவருக்கும் அதிர்ச்சி. ராகவனை போலவே ஆதித்யனும் வான நீல நிற ஷர்ட், பிளாக் கலர் கோட் சூட் அணிந்திருந்தான். அதை பார்த்து சாத்விகா, அதான் நீங்க எப்படி 2 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டு இருக்கீங்க என்றார். அன்பிளான் தான், பட் கடவுள் பிளான் பண்ணியிருக்காரு போல, இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஒரே மாதிரியான ட்ரெஸ் போடணும் என்று ஆதித்யன் கூறினார். ஆதித்யன் சொன்னதை கேட்டு ராகவனும் ஆதித்யனை பார்த்து சிரித்து வைத்தான். தன் கணவன் சிரிப்பதை கவனித்த மது, அப்போ என் புருஷனுக்கு ஆதித்யனை பார்த்து சிரிக்கவெல்லாம் தெரியுமா என்று யோசித்தவள் ராகவனோடு சேர்ந்து சாத்விகா, சௌந்தர்யா, ஆதித்யன் மூவரையும் வரவேற்றார். ஆதித்யன் அரண்மனைக்குள் நுழைய அவன் மேல் அங்கிருந்த பெண்கள் எல்லாம் பூக்களை தூவி வரவேற்றனர். ஆதித்யன் உள்ளே வருகையில் அவனை ராகவன் வீட்டு மாப்பிள்ளையாய் பார்த்த ராகவன் விருந்தினராய் அழைத்திருந்த தொழிலதிபர்களுக்கெல்லாம் அதிர்ச்சி. அதிர்ச்சியில் அவர்கள் விழிகள் எல்லாம் பெரிதாக அந்த கூட்டத்தில் ஒரு சலசலப்பும் ஏற்பட்டது. அதை ராகவனும் கவனித்தான். ஆதித்யனை அழைத்து சென்று வாசு மேடையில் அமர வைக்க மது கையில் இருந்த மாலையை எடுத்து ராகவனின் கையில் கொடுக்க ராகவன் ஆதித்யன் கழுத்தில் அந்த மாலையை போட்டான். சஞ்சயோ இதையெல்லாம் ராகவனின் அருகில் நின்று வேண்டா விருப்பாய் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். இப்பொழுது ஆதித்யனின் பக்கம் இருந்த சாத்விகாவை கவனித்தான் வாசு. சாத்விகாவும் வாசுவை தான் பார்த்து கொண்டிருந்தாள். சிவப்பு கலர் லெஹங்கா அணிந்திருந்த சாத்விகா மூக்கில் அழகாக வாசு கொடுத்த அந்த மூக்கத்தை அணிந்திருந்தாள். பார்க்கவே தேவதையாக வாசுவின் கண்ணிற்கு சாத்விகா தெரிந்தாள். தனக்கு பிடிக்காத போதும் வாசுவிற்காக மூக்குத்தி அணிந்திருந்த சாத்விகாவை பார்த்துவிட்டு வாசுவிற்கு சாத்விகா தன்மேல் வைத்திருக்கும் காதலை நினைத்து வானத்தில் பறப்பது போல் இருந்தது. இருவரும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சௌந்தர்யா மதுவிடம், மது சீதாவை அழைச்சிட்டு வாமா, நேராச்சு என்று சொல்ல திவ்யாவும் மதுவும் சீதாவை அழைத்து வர சென்றனர். சீதாவின் அறைக்குள் சென்ற திவ்யா, சீதா நீ பிங்க் கலர்ல லெஹங்கா போட்டிருக்க, ஆனா உன் மாப்பிள்ள ப்ளூ கலர்ல எல்லாம் கோட் சூட் போட்டிருக்காரு
என்று சொல்ல, "என்ன சொல்றீங்க அண்ணி? நான் அவருக்கு பிங்க் கலர்ல தானே கோட் சூட் ரெடி பண்ணி குடுத்திருந்தேன்" என்று சீதா சொல்ல, "சரி பரவால்ல, வா போலாம்" என்றாள் மது. "இல்ல நீ 2 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணா தானே நல்லா இருக்கும். என்கிட்ட ப்ளூ கலர் லெஹங்கா இருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் அத மாத்திட்டு வந்துடுறேன்" என்று சொல்லி உடை மாற்றும் அறைக்குள் சென்ற சீதா அடுத்த 10 நிமிடத்தில் ப்ளூ கலர் லெஹங்கா அணிந்து வெளியில் வர, மதுவும் திவ்யாவும் சீதாவை அழைத்துக் கொண்டு ஆதித்யனின் பக்கத்தில் சென்று அமர வைத்தனர். ஆதித்யனின் அருகில் சென்ற சீதாவிற்கு சாத்விகா மாலையை அணிவித்துவிட, ஆதித்யனின் பக்கத்தில் இருந்த சீதா ஆதித்யனிடம், "உங்களுக்கு நான் பிங்க் கலர்ல தானே ட்ரெஸ் ரெடி பண்ணி குடுத்திருந்தேன். ஏன் இப்போ மாத்தி போட்டுட்டு வந்தீங்க?" என்று கேட்க, "எல்லாம் காரணமா தான். அப்புறம் சொல்றேன்" என்றான் ஆதித்யன். அதைத் தொடர்ந்து வாசு, "அப்புறம் என்ன? மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்துட்டாங்க. ரிங் மாத்த வேண்டியது தானே" என்று சொல்ல, "இன்னும் 30 நிமிஷம் இருக்குப்பா. நல்ல நேரம் வர" என்றாள் சௌந்தர்யா. இதே நேரம் ஆதிசேஷன் என்கிற ரணதீரன் பூங்கொத்தோடு அரண்மனைக்குள் நுழைய, ரணதீரனை பார்த்த வாசு, "மச்சான் ஆதிசேஷன்ல" என்று வாசு ராகவனிடம் சொல்ல, ஆதிசேஷனை பார்த்ததும் ராகவனின் புருவம் சுருங்கியது. ராகவனின் பக்கம் இருந்த மதுவோ மேடையிலிருந்து கீழே இறங்கி ஆதிசேஷனின் பக்கம் சென்று, "வாங்க ரணதீரன்" என்று அழைக்க, ரணதீரனை மது அழைப்பதை பார்த்த வாசு சஞ்சயிடம், "என்னடா நடக்குது இங்க" என்றான். "அவன் வருவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும் மாப்ஸ்" என்று சஞ்சய் சொல்ல, "என்னடா சொல்ற" என்றான் வாசு. "ஒரு நாள் இவன அண்ணி ஷாப்பிங் மால்ல பார்த்தாங்க. இவனை வந்து அண்ணிக்கிட்ட பேசினான். இவன் ரொம்ப நல்லவன்னு அண்ணிய நம்ப வச்சிருக்கா மாம்ஸ். இவனே அண்ணிக்கிட்ட, உங்க வீட்ல என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேன். என்னையெல்லாம் இன்வைட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டான். அப்புறம் அண்ணி என்ன பண்ணுவாங்க, அவனை என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணிட்டாங்க" என்று சஞ்சய் சொல்ல, "டேய், இவன் என்ன பிளானோட வந்திருக்கான்னு தெரியலையே" என்றான் வாசு. "அவன் என்ன பிளான்ல வந்தாலும் சரி மாம்ஸ், அவனை போடுற பிளான்ல நான் இருக்கேன். அவனுக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என்னையும் அண்ணியையும் போட நினைச்சிருப்பான். திவ்யா மேல ஆசைப்பட்டு இருப்பான்" என்று சஞ்சய் உரிமை. "டேய், உங்க அண்ணா இதையெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் நீ கேட்டதுக்காக நான் உன்கிட்ட சொன்னேன் பாத்தியா, அது என்னோட தப்புதான். முறுக்கிட்டு இருக்காம கொஞ்ச நேரம் சும்மா நில்லுடா" என்றான் வாசு. ஆதிசேஷனை தொடர்ந்து மாயாவும் அரண்மனைக்குள் வர, மாயாவை பார்த்த வாசுவோ, "ரொம்ப நாளா இவ தொல்லை இல்லன்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. இப்போ இவளும் வந்துட்டாளா? என்ன நடக்க போகுதோ ராமா" என்று வாசு புலம்பிக் கொண்டான். மாயாவை அடுத்து ஆனந்தும் உள்ளே வந்தான். "மாம்ஸ், மாயாவ ஆனந்த் பிஸியா வச்சிருக்கான் போலவே. மாயா மாலுக்கு போனதுல இருந்து அரண்மனை பக்கம் திரும்பவே இல்ல. ஒருவேளை மாயா மனச ஆனந்த் மாத்திட்டானோ" என்று சஞ்சய் கேட்க, "ஆனந்த் அவ்ளோ கெட்டிக்காரனாடா" என்றான் வாசு. "அது எனக்கு தெரியாது. பட் மாயா மனசு மாறி இருக்கலாம்ல" என்றான் சஞ்சய். "அப்படி நடந்தா சந்தோஷம்தான்" என்றான் வாசு. "ஆமா, எங்க மாம்ஸ் வேதாச்சலம் அங்கிளையும் கிருஷ்ணமூர்த்தி அங்கிளையும் காணோம்" என்று சஞ்சய் கேட்க, "இப்போ அவங்க வர்றது ரொம்ப முக்கியமாடா. நானே அவங்க 2 பேரும் வராம இருந்தா நல்லதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்" என்று வாசு சொல்ல, "அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல மாம்ஸ். அங்க பாருங்க" என்றான் சஞ்சய். ஒரு வெள்ளை நிற குர்தா வேட்டி அணிந்தபடி கிருஷ்ணமூர்த்தி தன் நண்பன் வேதாச்சலத்தோடு அரண்மனைக்குள் நுழைந்து கொண்டிருந்தார். வாசுவிற்கு வேதாச்சலத்தையும் கிருஷ்ணமூர்த்தியையும் பார்த்ததும் நெஞ்சே நின்றுவிடும் போல் இருந்தது. ஆதிசேஷனிடம் என்று பேசிக் கொண்டிருந்தாள் திவ்யா. வாசுவும் சஞ்சயும் கிருஷ்ணமூர்த்தியையும் மதுவையும் மாறி மாறி பார்த்தனர். கிருஷ்ணமூர்த்தியை பார்த்ததும் ராகவன் மேடையிலிருந்து கீழிறங்கிச் சென்றவன் நேராக தன் மனைவியிடம் சென்று, "மது, முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க, வா" என்று ஆதிசேஷனை ஒரு கண்ணு பார்த்துவிட்டு கிருஷ்ணமூர்த்தியின் பக்கம் மதுவை அழைத்துச் சென்றான் ராகவன். தன் கணவனை பக்கவாட்டாக பார்த்து கொண்டே சென்றவள் ராகவனின் கால்கள் நின்றதும் அவளும் நின்று முன்னே பார்த்தாள். கிருஷ்ணமூர்த்தி இறந்து விட்டார் என்று மது நினைத்துக் கொண்டிருக்க, அவளது தந்தையை 22 வருடம் கழித்து மது பார்த்ததும் ஒரு நிமிடம் அவளின் இதயம் நின்றுவிடும் போல இருந்தது. மதுவின் கண் முன்னே நின்ற அவளுடைய தந்தையை பார்த்து அந்த நொடி மதுவிற்கு அப்படியே உறைந்து போன மாதிரி ஆகிவிட்டது.
காலனால் பலி வாங்கப்பட்ட தன்னுடைய தந்தை இத்தனை வருடம் உயிரோடு இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தாள் மது. இப்பொழுது அவளின் கண் முன்னே அவளின் தந்தையை பார்த்ததும் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதிர்ந்து போனாள். அவளின் கண் முன்னே அவளது தந்தை நிற்கிறாள். அவளால் சிரிக்கவோ அழவோ முடியவில்லை. சிலை போல் நிற்கிறாள். ஒரு விதமான பயம் அவளை ஆட்கொண்டது. அவளது கால்கள் நிலை கொள்ளாமல் தடுமாற அவளுடைய கண்கள் இருட்டிக் கொண்டு வந்தது. அப்படியே தன் கணவனின் கையை இறுக பற்றி கொண்டவள் நிற்க முடியாமல் தடுமாறி அப்படியே மயங்கி தன் அவனின் மேல் விழுந்தாள். இதை ராகவன் எதிர்பார்க்கவில்லை. ஏன் வாசு, சஞ்சய், திவ்யா, ஆதித்யன் என யாருமே எதிர்பார்க்கவில்லை. தன் தந்தையை பார்த்ததும் மது அழுவாள் என்றுதான் அனைவரும் நினைத்திருந்தனர். மயங்கிய மதுவை ராகவன் பூ போல தூக்கி கொண்டு அங்கு ஒரு அறைக்குள் சென்று மத்தியில் படுக்க வைக்க ஆதித்யன், சீதா, சஞ்சய், வாசு, திவ்யா என அனைவரும் ராகவன் பின்னாடியே சென்றனர். மது மயங்கி விழுந்ததை பார்த்த கிருஷ்ணமூர்த்திக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. என்னாச்சு வேதா? அந்த பொண்ணுக்கு ஏன் மயங்கிட்டா என்று கேட்டார் வேதாச்சலத்திடம் கிருஷ்ணமூர்த்தி. சொல்றேன் கிருஷ்ணா என்று தன் நண்பனை அழைத்துக் கொண்டு மது இருக்கும் அறைக்குள் சென்றார் வேதாச்சலம். இனி என்னவெல்லாம் நடக்க போகிறது, நீ தீயா இல்லை தென்றலா இந்த கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மகளே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கதை எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே போன்று நிறைய காதல் கதைகளை கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆடியோ நாவல்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும் அப்படின்னா தயவு செய்து இந்த ஆடியோ நாவல்ஸை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பாய் பாய் மக்களே. மீண்டும் வேற ஒரு அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சித்ரா. டாடா, பபாய், see you.